யோவாசின் பின்மாற்றம். யோய்தா தீர்க்காயுசு உள்ளவனாய் முதிர் வயதில் மரித்தான். அவன் மரணம் அடைகிற போது 130 வயதாயிருந்தான். அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடியினால் அவனை தாவீதின் நகரத்தில் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். யோய்தா மரணமடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான். அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் மூண்டது. கர்த்தர் யோவாசுக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். யோவாசும் ஆரம்பத்திலே கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருந்தான். கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தான். கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்தான். ஆசாரியனாகிய யோய்தாவும் யோவாசுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லி வந்தான். ஆனாலும் யோவாஸ் கர்த்தர் தனக்கு செய்த உதவிகளை மறந்து விடுகிறான். அவன் தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி இல்லாதவனாய் இருக்கிறான். யோய்தா யோவாசோடு கூட இருந்த வரையிலும் யோவாஸ் கர்த்தருடைய பார்வையிலே செம்மையான காரியங்களை செய்தான். யோவாஸ் சிறு பிள்ளையாய் இருந்தபோது யூதா தேசத்திலே விக்கிரக ஆராதனை அதிகமாய் இருந்தது. ஆசாரியனாகிய யோய்தா யோவாசுக்கு கர்த்தருடைய சத்தியங்களை உபதேசம் பண்ணி வந்தான். யோவாஸ் விக்கிரகங்களை ஆராதியாதபடி கர்த்தரையே ஆராதிக்குமாறு யோய்தா அவனுக்கு உபதேசம் பண்ணி வந்தான். ஆசாரியனாகிய யோய்தாவுக்கு வயதாயிற்று. யோய்தா தீர்க்காயுசு உள்ளவனாய் முதிர் வயதிலே மரித்து போகிறான். அவன் மரணமடைகிற போது 130 வயதாய் இருக்கிறான். யோய்தா தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்துக்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடியினால் அவனை தாவீதின் நகரத்தில் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணுகிறார்கள். யோய்தா மரணம் அடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவாகிய யோவாசை பணிந்து கொள்கிறார்கள். இந்த பிரபுக்கள் யோவாசிற்கு தவறான ஆலோசனை கூறுகிறார்கள். பொதுவாக ராஜாதான் பிரபுக்களுக்கு தவறான ஆலோசனை கூறி அவர்களை கெடுத்து போடுவான். ஆனால் இங்கோ பிரபுக்கள் ராஜாவிற்கு தவறான ஆலோசனைகளை கூறி யோவாசை கெடுத்து போடுகிறார்கள். இதுவரையிலும் யோவாஸ் அருகில் யோய்தாவின் அனுமதி இல்லாமல் யாரும் நெருங்க முடியாது. யோய்தா மட்டுமே அவனுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளை கொடுத்து வந்தான். யோய்தா மரணமடைந்த பின்பு பிரபுக்கள் யோவாசிற்கு தீமையான ஆலோசனையை கொடுத்து அவனை கர்த்தரை விட்டு வழிவிலகிச் செல்ல வைக்கிறார்கள். தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவிக்குமாறு யோவாசை வழிநடத்துகிறார்கள். ஆசாரியனாகிய யோய்தா யூதா தேசத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவன். ஆனாலும் இந்த வசனத்தில் யோய்தா இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா தேசம் இங்கு இஸ்ரவேல் தேசம் என்று அழைக்கப்படுகிறது. இஸ்ரவேலின் 2 கோத்திரத்தார் மாத்திரமே தெற்கு யூதா தேசமாய் இருக்கிறார்கள். மீதமுள்ள இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் தாவீதின் குடும்பத்திற்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு விரோதமாகவும் கலகம் பண்ணி பிரிந்து போய் விடுகிறார்கள். ஆகையினால் கர்த்தரோடு கூட இருக்கும் யூதா தேசத்தார் மாத்திரமே உண்மையான இஸ்ரவேலராய் இருக்கிறார்கள். யோய்தா மரித்து அடக்கம் பண்ணப்படும்போது அவன் செய்த ஊழியத்தின் பெரும் பகுதியும் அடக்கம் பண்ணப்படுகிறது. யோய்தாவின் மரணத்திற்கு பின்பு ராஜாவாகிய யோவாசும் யூதா ஜனத்தாரும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விடுகிறார்கள். இதுவரையிலும் யோய்தா அவர்களை கர்த்தருடைய பாதையிலே வழிநடத்தினான். இப்போது அவர்களை வழிநடத்த யோய்தா இல்லை. அவர்களுடைய இருதயங்களிலும் கர்த்தர் மீது உண்மையான பயமோ பக்தியோ இல்லை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பற்றி சொல்லும்போது நாம் சாரமுள்ள உப்பாய் இருக்க வேண்டும் என்று உபதேசம் பண்ணுகிறார். உப்பின் சாரம் நமக்குள்ளேயே இருக்க வேண்டும். கர்த்தர் மீதுள்ள பயபக்தியும் ஆவிக்குரிய உபதேசங்களும் பக்தி வைராக்கியங்களும் நம்முடைய இருதயத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மை சுற்றியிருக்கும் சூழ்நிலைகள் மாறலாம். நம்முடைய பெற்றோரையும் ஊழியக்காரர்களையும் சிநேகிதர்களையும் நாம் இழக்க வேண்டியது வரலாம். விசுவாசிகளாகிய நாம் எல்லாவற்றையும் இழந்தாலும் கர்த்தரை பற்றிய சத்தியமும் கர்த்தர் மீதுள்ள பக்தி வைராக்கியமும் நம்முடைய இருதயத்தில் நிரந்தரமாய் தங்கியிருக்க வேண்டும். அப்போது நாம் அசைக்கப்படுவதில்லை. நாம் எல்லோரையும் இழந்தாலும் நமக்கு ஆவிக்குரிய இழப்பு ஏற்படாது. ராஜாவாகிய யோவாசின் இருதயத்தில் கர்த்தரை பற்றிய சத்தியமும் அவருடைய வார்த்தையும் நிலைத்திருக்கவில்லை. ஆசாரியனாகிய யோய்தா
யோவாசுக்கு அவ்வப்போது கர்த்தருடைய பிரமாணங்களை போதித்து வந்தான். யோய்தா மரித்த பின்பு யோவாசுக்கு ஆவிக்குரிய சத்தியங்களை போதிக்க ஒருவரும் இல்லை. அவன் ஆவிக்குரிய போஜனம் இல்லாமல் ஆவிக்குரிய பசியிலும் ஆவிக்குரிய வறுமையிலும் வெறுமையிலும் இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் யோவாசுக்கு புதிய சிநேகிதர்கள் வந்து சேருகிறார்கள். இவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் அல்ல, இவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். யோய்தா மரணமடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொள்கிறார்கள். அப்பொழுது ராஜாவாகிய யோவாஸ் அவர்களுக்கு செவி கொடுக்கிறான். அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவிக்கிறார்கள். யூதாவின் பிரபுக்கள் யோவாசுக்கு மோசமான ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள். அவர்கள் யோவாசின் மீது பிரியமாய் இருப்பது போல மாய்மாலம் பண்ணுகிறார்கள். யோவாஸ் கர்த்தரை விட்டு விலகி போகும்போது யூதாவின் பிரபுக்கள் அவனை கடிந்து கொள்ளவில்லை. யோய்தா மரித்து போன பின்பு யூதாவின் பிரபுக்கள் அவனுடைய மரணத்திற்காக துக்கப்படாமல் அதற்காக சந்தோஷப்படுகிறார்கள். யோய்தாவின் அடிமைத்தனத்தில் இருந்து யோவாஸ் விடுதலை பெற்றிருக்கிறான் என்று சொல்லி அவனை வாழ்த்துகிறார்கள். யோவாஸ் இனிமேல் தன்னுடைய இஷ்டம் போல ஜீவிக்கலாம் என்றும் அவனை கட்டுப்படுத்த இப்போது யோய்தா உயிரோடு இல்லை என்றும் தீய யோசனைகளை அவர்கள் ராஜாவுக்கு சொல்லுகிறார்கள். யோவாஸ் இனிமேல் ஆசாரியருடைய ஆலோசனைகளின்படி நடக்க வேண்டாம் என்றும் அவன் தனக்கு இஷ்டமானதை செய்து கொள்ளலாம் என்றும் யூதாவின் பிரபுக்கள் அவனுக்கு மோசமான ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள். யோவாசும் துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை கேட்டு கர்த்தரை விட்டு விலகி போய்விடுகிறான். கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்த யோவாஸ் இப்போது கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களை சேவிக்கிறான். யோவாசின் குடும்பத்தாரை ஆகாபின் குடும்பத்தார் கெடுத்து போட்டார்கள். ஆகாபின் குடும்பத்தார் விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள். ஆனால் யூதாவின் பிரபுக்களோ கர்த்தரை ஆராதிக்க வேண்டியவர்கள். இவர்கள் யோவாசுக்கு மோசமான யோசனைகளை சொல்லி யோவாசின் பின்மாற்றத்திற்கு காரணமாய் இருக்கிறார்கள். யோவாசும் யூதாவின் பிரபுக்களுடைய மோசமான ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்கிறான். ராஜாவும் யூதாவின் பிரபுக்களும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். யோவாசினுடைய ராஜ்யபாரத்தின் ஆரம்பத்திலே யூதா தேசத்தில் இருந்து விக்கிரகங்கள் எல்லாம் அகற்றப்பட்டது. அகற்றப்பட்ட விக்கிரகங்களை மறுபடியும் ஸ்தாபிக்க வேண்டும் என்று யூதாவின் பிரபுக்கள் யோவாசுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். யூதாவின் பிரபுக்களுக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் நடைபெறுகிற ஆராதனைகள் பழையதாகவும் ஜீவனற்றதாகவும் உற்சாகம் இல்லாததாகவும் தெரிகிறது. அவர்கள் புதிய ஆராதனையில் பிரியப்படுகிறார்கள். அதற்காக யூதா தேசத்திலே கர்த்தருடைய ஆராதனைக்கு பதிலாக விக்கிரக ஆராதனை மறுபடியும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். யோவாஸ் பிரபுக்களுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறான். யூதா தேசத்திலே விக்கிரக ஆராதனையை மறுபடியும் ஆரம்பிப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுத்ததோடு ராஜாவும் அவர்களோடு சேர்ந்து விக்கிரகங்களை ஆராதிக்கிறான். இவ்வாறாக யூதா தேசத்தார் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவிக்கிறார்கள். யூதாவின் ராஜாவாகிய யோவாசும் யூதாவின் பிரபுக்களும் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கர்த்தருடைய கடும் கோபம் மூழ்கிறது.